சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். டாபர் வாட்டிகா கோகனட் ஆயில் வித் ஹிபிஸ்கஸ் வழங்கும் சொல்வதெல்லாம் உண்மை. உங்க பேரு? காளிதாஸ். காளிதாஸ். சொல்லுங்க காளிதாஸ். லவ் மேரேஜுங்க மேடம். ம். அவங்க வீட்டில் பிரச்சனை பண்ணிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். எப்போ கல்யாணம் ஆச்சு உங்களுக்கு? எனக்கு கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆயிடுச்சு மேடம். சரி, யாரை டார்ச்சர் பண்றாங்க? அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பா என்ன டார்ச்சர் பண்றாங்க? என்னை அசிங்கமாக பேசுறது, ஆ. கேவலமாகப்படுத்துறது, அசிங்கமாக பேசுறது, இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க மேடம். என்னை பற்றி லவ் மேரேஜ் மேடம். பொண்ணு அவங்க பொண்ணு நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க மேடம். அவங்க பொண்ணு அதை நான் சொல்ல வரல மேடம். பிடிச்சா கொடுக்கணும், பிடிக்கலைன்னா கொடுக்க முடியாதுன்னு வேணால் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு, என்னை போய் கேவலமாக பேசுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லை மேடம். இப்போ என்னையை பற்றி தப்பாக போய் சொல்ல, அவங்க பொண்ணு வாழ்கிற மாதிரி நானும் வாழ வேண்டாமா மேடம்? இப்போ என்னையை பற்றி போய் சொன்னால் நாளைக்கு யாரு மேடம் எனக்கு பொண்ணு தருவா? இப்போ நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களா? கல்யாணம் பண்ணிட்டாங்க மேடம். அவங்க பொண்ணு தானே கல்யாணம் பண்ணிருக்கீங்க. மேடம். உங்க மனைவி பேர் என்னது? சாந்திங்க மேடம். சந்தோஷமா இருக்கீங்களா? இல்லை, உங்களால எங்களுக்குள்ள பிரச்சனையாகவே இருக்குங்க மேடம். என்ன பிரச்சனை? அவங்க என்னை கேவலமாக பேசினாங்க, படுத்துனாங்கன்னு நான் பேசினேன் மேடம். அவங்கள பேசினேன். அவங்க என்னை ஆள் வச்சு அடிக்க மிரட்ட இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க மேடம். இப்போ அதனால எங்கள் 2 பேத்துக்குள்ளே சண்டை வருதுங்க மேடம். நீங்க கல்யாணம் அவங்க சம்மதத்தோட பண்ணீங்களா? இல்லை, நான் சம்மதத்தோட பண்ணேன். நாங்களே விருப்பப்பட்டு பண்ணிட்டோம். ஒரே ஊர்ல இருக்கீங்களா? ஆமாங்க மேடம். சரி, என்ன மாதிரி டார்ச்சர் பண்றாங்க? ஆள் வச்சு அடிச்சாங்க மேடம் என்னைய. ம். லவ் பண்ணதுக்கு ஆள் வச்சு என்னை இதெல்லாம் அடிச்சாங்க. எப்ப பண்ணாங்க? இது கல்யாணத்துக்கு முன்னாலங்க மேடம். 13 வருஷம் ஆச்சுங்க கல்யாணம் ஆகி. ஆச்சுங்க மேடம். ஆ. அவங்க என்னை கேவலமா பேச, அதுல இருந்தே பிரச்சனை. என்னால ஒன்றும் நிம்மதியாவே இருக்க முடியலைங்க மேடம். ம். நானே போராடி கல்யாணம் பண்ணேங்க மேடம். அதுல இருந்து பாதிச்சு என்னால வாழவே முடியல மேடம். சரியா ம். எல்லாத்திட்டையும் போய் சொல்லி அடிச்சு, ம். அது இவங்க திரும்ப நான் ரோட்ல போகும்போது வரும்போதெல்லாம் என்னை கெட்ட வார்த்தை பேசி, என்னை காசுக்கு இது வச்சிருந்தேன்னா எடுத்துட்டு விட்டுருவாங்க மேடம். ம். கேட்டா அடிக்க யாரு? வருவாங்க. இவங்க அண்ணன் ஆள் வச்சு அடிச்ச பசனுங்க மேடம். ம். சொல்லிட்டு நான் போய் அவங்க அண்ணங்கிட்டையும் சொன்னேங்க மேடம். ம். இப்படிலாம் என்னை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு. அதெல்லாம் நான் முன்ன சொன்னேன், இப்பெல்லாம் நான் எதுவும் சொல்லல அப்படின்னு. அவங்க சொன்னதுல இருந்தாங்க மேடம் பிரச்சனை. அவங்கெல்லாம் அடிச்சாங்க. ம். இவங்க தாங்க மேடம் சொல்லி இனிமேட்டுக்கு அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணாதுன்னு சொல்லணும்லாங்க மேடம். 13 வருஷமா இப்போ அடிச்சிட்டு இருக்காங்களா? இப்போ அவங்க விட்டுட்டாங்க மேடம். இவங்க சொந்தக்காரங்களை வச்சு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேடம். உங்களுக்கு எவ்வளவு பசங்க? பசங்க எல்லாம் இல்லைங்க மேடம். இவங்கனாலேயே நாங்க எதுவுமே நிம்மதியாவே இருக்க முடியலைங்க மேடம். நீங்க சந்தோஷமாவே இல்ல? சந்தோஷமா 2 பேரும் ஒண்ணா இருக்குங்க மேடம். இப்போ 2 மாசமா பிரிஞ்சிருக்குங்க மேடம். இதனால எதுவுமே சந்தோஷமா இருக்க முடியலைங்க மேடம். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அவங்க என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். ம். இப்படியே எங்கள் வீட்டில் எனக்கும் பேச மாட்டேங்குது, அவங்களுக்கும் பேச மாட்டேங்குது. ம். சாவர கண்டிஷனில் இருக்கேங்க மேடம். நான் ம். எனக்கு யாருமே இல்லைங்க மேடம். எல்லாம் இருக்காங்க. நானே விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணேன். யார்கிட்டையும் போய் நான் எதுவும் சொல்ல முடியாது. கூட பிறந்தவங்க எத்தனை பேர்?
3 பேருங்க மேடம். நான் தான் பெரிய பையங்க மேடம். எப்படி லவ் பண்ணீங்க அந்த பொண்ணு? பக்கத்துல குடியிருந்தேங்க மேடம். எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ம். லவ் பண்ணேன். அதுக்கப்புறம் எல்லாம் சொல்லித்தான் அந்த பொண்ணு, அப்புறம் ஒரு வேளை சொந்தக்காரங்களா என்னன்னு தெரியல, ஒரே கேஸ்ட்டு மேடம். அந்த பொண்ணு வேற வந்து எங்க வீட்டுல கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சிருந்தாங்க மேடம் என்கிட்ட பழகுச்சு. அப்புறம் எங்க வீட்டுல கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுச்சு, முன்னாலே சொல்லிடுச்சு எங்க வீட்டுல கொடுக்க மாட்டாங்க, ம். வந்து நானே வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம ம். பேசி பார்க்கலாம், ம். எங்க அப்பா அம்மா சம்மத்தோட தான் நான் அவனை கல்யாணம் பண்ணுவேன், அப்படியும் இல்லைன்னாலும் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சுங்க உங்க மேடம். அப்பா அம்மா எல்லாம் ஒத்துக்கிட்டாங்களா? அவங்களுக்கு தெரியாதுங்க மேடம். ம். அப்புறம் இந்த பொண்ணு கடைசியில வந்து கல்யாணம் பண்ண, நான் அவனை கல்யாணம் பண்ண மாட்டேன், எங்கள் வீட்டில் சொல்கிறவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கன்னு என்னை இது பண்ணிருச்சுங்க மேடம். நான் பைத்தியக்கார மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தேன் மேடம். ம். இப்படி எதிர்பார்க்காம பழகிட்டு இப்போ சந்தர்ப்ப சூழ்நிலை பிரிஞ்சதுன்னா பிரியலாங்க மேடம். ம். இப்போ சொல்லி ஏமாத்துனா எப்படிங்க மேடம் தாங்கிக்க முடியுங்களா மேடம்? அப்புறம் என்ன பண்ணீங்க? அப்புறம் நான் கல்யாணத்தில் நான் போய் அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க மேடம். ம். கல்யாணம் வேற ஒரு பக்கம் இதாயிடுச்சு. நானும் போய் கல்யாணத்தெல்லாம் கெடுத்து விட்டாங்க மேடம், நிறுத்திட்டேங்க மேடம். என்ன பண்ணீங்க? நான் போய் நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம், ம். அவங்க வீட்டில் வந்து கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொன்னாங்க மேடம். அவங்க சரின்ட்டு சரி நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வரும்ன்ட்டு அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க மேடம். அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணேன் மேடம். அப்ப கட்டாயப்படுத்தி தான் அந்த பொண்ணை கல்யாணம் ஆமாங்க பண்ணிருக்கீங்க. மேடம், நான் கட்டாயப்படுத்தி தான் மேடம் கல்யாணம் தப்பு இல்ல பண்ணேன். இதெல்லாம்? தப்பு தாங்க மேடம். என்ன நீங்க பண்ணறதெல்லாம் பண்ணுவீங்க, இல்லை நான் மத்தவங்கள சும்மா பாத்துட்டு இருக்கணும். இல்லைங்க மேடம், நான் ஒன்றும் இது பண்ணலைங்க மேடம். ம். ஒன்றும் கொடுக்கலின்னு சொல்லி இல்லாமல்லாங்க மேடம். ம். குடுக்கலைன்னு தான் சொன்னாங்க. பிரச்சனை இதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நிம்மதியா வாழ விட மாட்டேங்கிறாங்க மேடம். நிம்மதியா வாழ விட யாரு? அவங்க மாட்டேங்கிறாங்க. அப்பா அம்மாவா, அண்ணனா, அவங்க தங்கச்சியா? ஆமா, அவங்க அண்ணன், அவங்க எத்தனை அக்கா அண்ணன், எல்லாம். எத்தனை அண்ணன், எத்தனை அக்கா? ஒரு அக்கா ஒரு அண்ணங்க மேடம். இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு எங்க வீட்டுல வந்து 2 பேரும் நாங்க ஒண்ணா இருக்கணும் மேடம், சந்தோஷமா வாழணும். ம். ஆனா அவங்க வந்து அவங்கனால வாழ்க்கை கெடுதுங்க மேடம். ம். என்ன பண்ணணும்? வீட்டுல சொல்லி கொஞ்சம் இது பண்ணணும் மேடம். சரி, கொஞ்சம் அமைதியா இருங்க, அவங்கள கூப்பிட்டுருக்கோம், பாப்போம். நீங்க? நான் மனோகரன் பேர். ம். இவருக்கு என்ன வேணும்? என்னோட தங்கச்சி. கல்யாணம் பண்ணியிருக்காரு. நீங்கம்மா? இவங்க அக்கா, மனோருக்கு அக்கா. சோ உங்க 2 பேரை பத்தி தான் பேசிட்டு இருந்தாரு. சரி. நீங்க 2 பேரும் ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறீங்களா? நாங்களா? ஆ. நாங்கள் அப்படி எதுவும் இதுவரையிலும் அப்படின்னா போய் ரொம்ப அவமானப்படுத்துறீங்களா? சரி. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? சரிங்க. அடிச்சாங்களா போலீஸ் ஸ்டேஷன்ல? சரிங்க. நீங்க ஆளை வச்சு அடிச்சீங்களா? என்னங்க பிரச்சனை? அதாவதுங்க, ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடிங்க ம். இது நடந்தது. ம். அதாவது பக்கத்தில் குடியிருந்து இருக்காங்க. ம். என் தங்கச்சி ம். பழக்கத்தினால ஒரு லெட்ரு ஒன்று கொடுத்துங்க ஃபஸ்ட்டு. ம். இதுதான் நடந்த ஃபஸ்ட்டு கதை. அதை லெட்ரு கொடுத்து அதை வந்து ஜெராக்ஸ் போட்டுட்டு ம். எங்கள் சொந்த வந்ததெல்லாம் காமிச்சு இவரா? ஆமாம். இல்லைங்க மேடம், வந்து நானே இது பண்ணலைங்க. ம். அசிங்கப்படுத்துறதுனால எனக்கு தெரிஞ்ச பையனை 2 பையன்களை கூப்பிட்டு அந்த லெட்டரை வாங்குறதுக்காக நான் அடித்தேன். என்னெல்லாம் சொல்லிங்க, அடித்த உடனே அப்புறம் உடனே வந்து அவனுக்கு தெரிஞ்ச 2 பையன்களை அவனுக்கு கூட்டிகிட்டு வந்து நீ வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணுறியாடான்ட்டு இவனை மறுபடியும் அடித்து போகிற இனிமேல் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டேன்ட்டு ஒரு வெத்து பேப்பரில் கையெழுத்து வாங்கினது உண்மைங்க. ம். இது செஞ்சேன். ஆனால் வந்து அந்த நிகழ்ச்சி முடிஞ்சோடனே கிழிச்சு போட்டாங்க. ம். ஆனால் அந்த நிகழ்ச்சியை வச்சுக்கிட்டு இன்னும் அந்த பிரச்சனைகள்லாம் வருதுங்க. உங்க அப்பா அம்மாலாம்? எங்கள் அப்பா இப்போ இறந்துட்டாருங்க, ஒரு 5 வருஷம். அதாவதுங்க இப்போ ஜஸ்ட் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தண்ணி போட்டு அம்மா கிட்ட தகராறு பண்ணியிருக்காங்க. இவரா? ஆமாங்க. தண்ணி போடுறது பழக்கம் உண்டா உங்களுக்கு? தண்ணி நான் போட மாட்டேன் மேடம். இவங்க கிட்ட நான் ஓப்பனாக சொல்ல போனால் இவங்ககிட்ட வம்புலுக்கன்னா தண்ணி அடிப்பேன் மேடம். இல்லைன்னு சொல்லுங்க மேடம். தண்ணி போட்டு அம்மாட்ட வந்து அதாவது வந்து அம்மாவை வந்து தகாத வார்த்தை, அதாவது அவங்களுக்கு வயசு 60ங்க. அதாவது அந்த வார்த்தையை சொல்ல இல்லை என்னைய அப்படி பேசிட்டு இருக்காங்க மேடம். நானும் சொல்ல வரும்ல, அந்த மாவனை இந்த மாவனை நான் அசிங்கமா அடுத்தவங்ககிட்ட அப்ப போய் வயசானவங்களை போய் தப்பா இல்ல, பேசுவீங்களா? அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க தாங்க மேடம். சரி, உங்களுக்கு உங்க மனைவியோட நல்லா வாழணுமா வேண்டாமா? வாழலாம் மேடம். அப்புறம் ஏன் இவங்க இப்படி தப்பா பேசுறீங்க? என்னை அப்புறம் பேசினா நான் பேச மாட்டேனாங்க மேடம். இன்னும் வம்பு இழுத்துட்டு இருக்காங்களா இவங்க? என்னை போய் எல்லா பக்கம் போய் தெருவுல எல்லாம் போய் எல்லாத்திட்டையும் போய் கெட்ட வார்த்தையா அந்த எனக்கு சொல்ல வாயில வர இது எப்ப நடந்ததுன்னு வேணா கேளுங்க. எப்ப நடந்தது? முன்னால இருந்து என்னை பேசிட்டு தாங்க மேடம் இப்போ இருக்காங்க. பேசுறாங்களா? இப்ப பேசுறாங்க. அப்ப
ஆள் வச்சு அடிச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க எப்ப சொந்தக்காரங்க எல்லாம். நடந்தது? இப்ப வரணும் மேடம், என்னோட- 2 மாசத்துக்கு என்னோட முன்னால இருந்து என்னைக்கு- ஸ்டேஷன் எல்லாம் போய் என்னை இது பண்ணிட்டாங்க மேடம். உண்மையாங்க மேடம், என்னைக்கு இவன் வந்து கல்யாணம் பண்ணானோ அதுல இருந்து நான் வந்து அந்த வேலையே பண்ணல. உண்மையாவே என்னோட உண்மையாவே நான் இதை செஞ்சது. நான் வந்து வசதி காலத்துலேருந்து தாந்தோணி மேலே போயிட்டேங்க. நான் அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப இவர் டைரக்டா உங்களை அவமானப்படுத்தல? இவர் தாங்க மேடம் ஆள் வச்சு அன்னைக்கு அடிச்சுதான். 13 வருஷம் ஆமா முன்னாடி. மேடம், அதுல இருந்து அப்ப இப்போ- அவனுங்க இத்தனை வருஷம் என்னை யாருமே அடிச்சது இல்லைங்க மேடம். அந்த தெருவுல தான் இருக்கேன், அந்த ஊர்ல தான் இருக்கேன் நானு. என்னை இது வரல அடிச்சது இல்லை. இவர் ஆள் வச்சு சொன்ன அடிச்சதுல இருந்து என்னை மிரட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ வரையிலும் என்னை போகும்போது வரும்போதெல்லாம் என்னை கெட்ட கெட்ட வார்த்தை சொல்லி எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. போயிட்டு இருப்பேன், காசு எடுத்துக்கிட்டு போடான்னு கெட்ட வார்த்தை சொல்லி என்னை அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அவ்வளவு வேதனையில இருக்க மாட்டேன். நான் கூப்பிட்டு நான் எங்க வீட்லயே கூப்பிட்டு கேளுங்க, நான் சொன்னேன் இப்படி எல்லாம் என்னை மிரட்டுறாங்க, இதுதான் அதுவும் போய் கேட்க மாட்டேங்குது இதுதான் மேடம். மேடம் உண்மையான ரீசன். இதுதான் நான் வந்து நான் பொய்ய சொல்ல விரும்பலைங்க. இதுதான். ஆனா இதுல இருந்து அடுத்து பிரச்சனை. அறிவால வச்சு வெட்டினாரு அவங்கள? இந்த பாருங்க, இது எப்படி அத நடந்தது சொல்லவே இல்ல நீங்க? அதை நீங்க கேட்டா சொல்லலாம்னு நினைச்சீங்க மேடம். அடிச்சாரா கேட்டோம்ல. என்னங்க மேடம், இது எப்படி நடந்ததுன்னா வீட்டில் வந்து இதே மாதிரி வீட்டில் தகராறு மேடம் பண்ணிருக்காங்க. எத்தனை நாளைக்கு மேடம் நான் அடி வாங்கிட்டே இருப்பேன் வீட்டில் வந்து மேடம். தகராறு பண்ணியிருக்காங்க. ஆனால் இதை மனசில் வச்சுட்டு 2 மாசமா ஃபாலோ பண்ணி வெட்டிட்டாப்ப. இதான் உண்மையாக நடந்தது. அப்பையும் அதுக்கப்புறம் அந்த அந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கப்புறம் தங்கச்சி வந்து அழுதுங்க. ஏன்னா இது வந்து நீங்கள் எப்படியாவது கேஸை வாபஸ் வாங்கிருங்கண்ணா அப்படின்ட்டு. உடனே நான் அதை அத்தனையும் மறந்து நான் வாபஸ் வாங்கினேன். இல்லைன்னு சொல்ல சொன்னேன். வெட்டினீங்களா அவரை? அதெல்லாம் உண்மைதாங்க மேடம். நான் என்னை வந்து 1-2 பேர் இல்லைங்க மேடம், 20-30 பேர் சேர்ந்து ஒருத்தனை பிடிச்சி அடிச்சா எத்தனை நாளைக்கு மேடம் நான் அடி வாங்கிட்டு இருக்க முடியும்? லவ் பண்ண அது ஒரு லவ் பண்ணது மட்டும்தாங்க மேடம் நான் பண்ண தப்பு. பதிலுக்கு பதிலா முடிஞ்சு போச்சு. அப்புறம் எதுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னைய தாங்க மேடம் அவங்க டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. 20-30 பேர்த்த வச்சு அடிச்சாங்க. இது எப்படின்னு கேளுங்க. முன்னதாங்க மேடம், இப்ப வரல என்னை கூப்பிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. அதை சொன்னோம்னா அந்த கேட்க 30 பேர் உங்களை மாட்டேங்கிறாங்க. மிரட்டுறாங்களா? 30 பேர் இல்ல, 1-2 பேர் கூப்பிட்டு மிரட்டி இருக்காங்க. அதுல இருந்தாங்க மேடம், மேடம் அவங்கள மிரட்டி நீங்க ஹேண்டில் பண்ணீங்க? இல்லைங்க எப்படிங்க மேடம் நான் போய் மேடம், அவங்கள போய் நான் எப்படிங்க அந்த மேடம் ஒரு பண்ண வெட்ட முடியும்? தெரியறது இல்ல? இல்லைங்க இவர் மேடம், தாங்க மேடம் எல்லா அந்த பிரச்சனையும் காரணம். அந்த ஏரியா வந்து கொஞ்சம் மோசமான ஏரியா. அவரே சொல்றாரு, தண்ணிக்கு கேட்டுங்க வந்து மேடம். காசு இல்லைன்னு வச்சுங்களேன், ஏதாச்சும் ஒரு இதை அதெல்லாம் செய்வாங்க. ஆனா அதை வந்து என் பேரை யூஸ் பண்ணி நான் தான் செய்ய சொன்னான்னு நினைக்கிறாங்க. அதான் உண்மை. உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டாங்க. இவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு மொட்டை கடிதாசு போட்டீங்களா? ஆமாங்க மேடம், நான் இல்லைன்னு சொல்ல. கல்யாணத்துக்கு மொட்டை கட்டி ஜாஸ்தி போடல மேடம், மற்றதில் வந்து இதா போட்டாங்க மேடம். போட்டாங்க மேடம். உங்ககிட்ட பொய் சொல்ல விரும்பலாங்க மேடம். ஆளுங்களுக்கெல்லாம் அவங்க என்ன- நம்பரை கொடுத்து திட்ட விட்டீங்களா? என்னங்க சார்? ஆளுங்களுக்கெல்லாம் நம்பரை கொடுத்து திட்ட சொன்னீங்களா? இல்லை நான் திட்டல. அந்த புள்ள ஏதாவது லவ் பண்ணிச்சுங்களா மேடம், அதனால அந்த பசங்க எல்லாம் சொன்னானுங்க. அவனுங்க வந்து பேசிக்கிட்டு இருந்தானுங்க மேடம். அப்போ நீங்க நம்பர் கொடுத்து திட்ட சொன்னீங்களா? இல்லை நான் திட்ட சொன்னேங்க மேடம். என்னை வந்து இவங்க என்னை ரொம்ப இதாக பேசினாங்க மேடம். இவங்க அசிங்கமாக பேசினாங்க மேடம். அதனால இவங்க என்ன யோசிக்குதுன்ட்டு நான் பேசினேங்க மேடம். நான் இல்லைன்னு சொல்லலைங்க மேடம். நான் செஞ்சதை நான் எதுவுமே மறைக்க விரும்பலைங்க மேடம். என்னை அவங்க பேசும்போது நான் இப்போ நான் அது என்னதான் பேசுனாங்கன்னா அது நான் பேசலங்க மேடம். ஒரு தடவை வந்து தங்கச்சி வந்து சொன்னாங்க வீட்டில் வந்து இது மாதிரி என்னமோ சொன்னதுக்கு நான் சொன்னேன், உனக்கு வீட்டில் வந்து ஒன்றா பேசிட்டு இருந்தேன் அப்படி. அதுக்கு சொன்னேன், நான் உனக்கு கொடுக்குறதுக்கு பேசாமல் என் தங்கச்சி கிணத்துல தள்ளிருக்கலாம், என் தங்கச்சி என்ன நிம்மதியாக இருக்குன்னு நான் ஒன்றா கேட்டேங்க மேடம். அந்த ஒரு வார்த்தை கேட்டதுக்கு மனசுலேயே வச்சுட்டு இருந்து அது ஒரு பெரிய பிரச்சனை. அடிக்கடி டார்ச்சருங்க மேடம். ஃபோன் பண்ணி இங்கே பாருங்க உங்களை வந்து அவன் கூப்பிட்டான், நீ வச்சிருக்கிறவங்க கூப்பிட்டான், அதெல்லாம் அவன் நான் கூப்பிட்டான். பண்ண இங்கே கிடையாது பாருங்க மேடம், மேடம். ஆளை விட்டு எல்லாத்துட்டையும் ஃபோன் நம்பர் கொடுக்குறவங்க மேடம். அவன் ஃபோன் பண்ணி எனக்கு சொல்றது, உன்னை அவன் கூப்பிட்டான் இவன் கூப்பிட்டான். அதெல்லாம் கிடையாது மேடம். இவங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்ல கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க மேடம். இவங்களே வந்து அடுத்தவங்களோட போறத நான் கண்ணார பார்த்தேங்க மேடம். என்னது? அவங்க வந்து அடுத்தவங்களோட போறத வண்டியில போறத கண்ணார நான் இது பார்த்தேங்க என்ன மேடம். நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொல்லுங்க மேடம். நான் ஓப்பனாக சொல்லுங்க மேடம், நான் டெக்ஸ்ட்ல வந்து 30-40 பொம்பளைங்களை வச்சு வேலை பார்க்குறேன். வேலை பார்க்கறேன்னா அதோட அந்த வேலையோட பொறுப்பு என்னோடது. எந்த வேலை செஞ்சாலும் வந்து ஒரு வேலை முடிச்சு கொடுக்கணும்னா அதை நான் தான் செஞ்சு கொடுக்கணும். இப்போ 40 பேர் என்கிட்ட வேலை செய்கிறாங்கன்னா ஒவ்வொரு கடையில் இத்தனை பேர் வேணும் பிரித்து என்கிட்ட கேட்பாங்க. அப்படிங்கும்போது நான் கடைக்கு 10 பேர் 5 பேர் இப்படி மாற்றி மாற்றி விடணும். அப்படிங்கும்போது ஒரு கடையில் நானும் போய் வேலை செய்வேன். ஆளுங்களை விட்டுட்டு நான் வீட்டுக்கு வர மாட்டேங்க மேடம். ஒரு நாளைக்கு 150 ரூபா சம்பளம் இருக்குது. அதனால் எனக்கு என்னோடய ஃபேமிலிக்கு வந்து அந்த வருமானம் பத்தாது. அதனால் நானும் வேலை செய்வேன். அப்படிங்கும்போது அந்த வேலை முடியலைன்னா எனக்கு செய்ய சொல்லுவாங்க. நீங்கள் இருந்து செஞ்சு கொடுத்துட்டு போங்கம்பாங்க. அப்படிங்கும்போது நான் இருப்பேன். இப்போ நைட் 12 மணி ஆகும், 1 மணி ஆகும் இருப்பேன். எனக்கு வந்து வீட்டில் கொண்டு வந்து விடுவாங்க. அதே மாதிரி
அவங்க வாழ்க்கை அவங்க பாத்துக்கிறாங்க. உங்களுக்கு என்ன என்ன எதுக்குங்க பிரச்சனை? மேடம் அசிங்கமா பேசணுங்க மேடம்? மேடம் நீங்க நான் சொல்றத பூரா ஒத்துக்கிறேன் மேடம், நான் இல்லைன்னு சொல்லுங்க மேடம். சரி நீங்க அவர் வந்து இல்லன்னு சொல்லல நீங்க. ஒருத்தர் மட்டும் சரி போன் கூப்பிட்டு திட்ட சொன்னீங்க. மேடம் நானும் திட்ட சொன்னேங்க மேடம். அப்புறம் மொட்டை அவங்கள கடிதாசு பத்தி போட்டீங்க. இல்ல போட்டாங்க மேடம், நான் அப்புறம் இல்லைன்னு வேற சொல்றேன். என்னங்க பண்ணீங்க? நான் இப்ப ஃபர்ஸ்ட் இவர் பண்ணதுன்னு சொல்லிடுறாங்க மேடம். நீங்க இப்ப வந்து இப்ப நான் நீங்க எப்படி என்ன இல்ல நம்ம நினைச்சாலும் சரி. பண்ணதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம்னா இல்ல. அப்புறம் அவங்க பண்ணதெல்லாம் கேட்கலாம்ல. நான் நீங்க இல்லைங்க சொல்லுங்க, மேடம், நீங்க அவங்க பண்ணதெல்லாம் முதல்ல அவங்க சொல்லுங்க. பண்ணுனதையும் சொல்லிட்டு இந்த காரணத்துக்காக பண்ணுன்னு சொல்லிடுறேன். இல்லைன்னா சரி ஒரு நிமிஷம் நான் பண்ணுனதே சொல்லிடுறாங்க சரிங்க, மேடம். நீங்க சரிங்க. கேளுங்க வேணா, நான் அதுக்கு மேல இது சரிங்க பண்ணுங்க. சரிங்க. நான் வந்து இவர் அருவாள்ல வெட்டினேங்க மேடம். இவர் அருவாள்ல வெட்டினேங்க மேடம். அறிவாள்ல வெட்டினீங்க. அடுத்தது அவங்க அம்மாவை அசிங்கமா பேசினாங்க மேடம். இவங்க அக்காவை வந்து நான் அசிங்கமா பேசினேன். என்னை வந்து சொன்னாங்க மேடம், கிணத்துல பிடிச்சி தள்ளி விட்டாலும் தள்ளி விடணும், உனக்கு கொடுக்கூடாதுன்னு. கிணத்துல ஒருத்தர் தள்ளி விடுவாங்களா, எனக்கு கொடுக்கணும், அவ்வளோ என்னங்க மேடம் நான் கெட்டவன். என்னை கெட்டவங்கும் போது நான் அவங்கள சொல்ல மாட்டேனாங்க மேடம். இப்ப அவங்க அவங்கள நான் திட்டினா என்னை அவங்க திட்ட மாட்டாங்களா மேடம்? அது மாதிரி பண்ணாங்க மேடம். வேற ஒண்ணும் நான் பண்ணலைங்க மேடம். நான் மொட்டை பண்ணது கடிதாசு போட்டீங்கல்ல? ஆமாங்க மேடம், நான் போட்டாங்க மேடம். சரி வேற என்ன பண்ணீங்க? வேற நான் ஒண்ணும் பண்ணலைங்க மேடம். காளிதாஸ், நீங்க வந்து அம்மாவை கெட்ட வார்த்தையில திட்டினீங்க, அக்காவை கெட்ட வார்த்தையில திட்டினீங்க, மொட்டை கடிதாசு போட்டீங்க, அவரை அருவாளால வெட்டினீங்க. இதெல்லாம் நீங்க செஞ்சீங்க. நியாயமான விஷயம். சரி நியாயமான விஷயம் எல்லாம் செஞ்சிருக்கீங்க. சரியா? இப்போ அவங்க என்ன பண்ணினாங்கன்னு கேட்டா, 13 வருஷம் முன்னாடி தங்கச்சி உங்களுக்கு எழுதின லெட்டரை ஜெராக்ஸ் எடுத்து நீங்க எல்லாருக்கும் கொடுத்ததுனால கோவம் வந்து உங்களை அடிச்சாங்க. சரி மேடம். அந்த ஒரு தப்பு மட்டும்தான் அவர் பண்ணாரு. அப்படி இல்லைங்க மேடம். லெட்டர் வந்து அவங்க என்னை அடித்ததுனால தான். அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பொண்ணு வந்து முதலே சொல்லிடுச்சுங்க மேடம். முதல்ல லவ் பண்ணாங்க மேடம். லவ் பண்ணி சந்தர்ப்ப சூழ்நிலை எங்கள் வீட்டில் கொடுக்க மாட்டாங்க, எங்கள் அம்மா செத்துருவாங்கிறாங்க, எங்கள் அப்பா செத்துருவாங்கன்னா அது வந்து பரவாயில்லைங்க மேடம். எங்கள் வீட்டில் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சே எங்க கூட பழகுனாங்க மேடம். நான் ரொம்ப உயிருக்கு உயிராக இது பண்ணேன் மேடம். அந்த பொண்ணு கூட தான் வாழணும்லாம் இது பண்ணேன் மேடம். அந்த பொண்ணு என்னை ஏமாத்திருச்சுங்க மேடம். அதனாலதான் நீங்க பழிக்க ரொம்ப உயிருக்கு உயிரா நேசிச்சதுனால்தான் அவ எழுதின லெட்டரை ஜெராக்ஸ் எடுத்து எல்லாருக்கும் காமிச்சிங்கல்ல? அப்படி இல்லைங்க மேடம். அது என்ன காரணத்தினால காட்டினு வச்சுங்க, அந்த பொண்ணு வந்து கடைசியில சிலிப்பாயிருச்சுங்க மேடம். அவங்க அம்மா வந்து என்னைய வந்து திரும்பவும் நான் கேட்டேங்க மேடம். சரிண்டா அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்ட்டு அந்த லெட்டரை கொடுத்துடலான்ட்டு போனாங்க மேடம். அவங்க வீட்டில் ஒரு பையன் குடியிருந்தாங்க மேடம். அந்த பையன்கிட்ட கொடுக்கலான்ட்டு போனாங்க மேடம். சரி அந்த பொண்ணே வேணான்றுச்சு. அந்த பொண்ணு பாட்டுக்கு போயிடுச்சு. நானும் அவங்க வீட்டை விட்டு விடலைங்க மேடம். பேச முடியல, பார்க்க முடியல. நம்ம 3 மாசமா பைத்தியக்காரமே ரோட்ல அலைஞ்சு யார்கிட்டயோ சொல்லிட்டு ஒன்றும் இதாகல மேடம். அது பாட்டு பார்த்து எதுக்கு இப்படி ஏமாத்தினு கேட்டுட்டு விட்டுறலான்ட்டு ஒரு வார்த்தை கேட்கலான்ட்டு பார்த்தேன் மேடம். முடியல. சரின்ட்டு லெட்டரை நான் கொடுத்துடலான்ட்டு வந்தாங்க மேடம். இந்த லெட்டரை கொடுத்துடலான்னு இவங்க அம்மா வந்து வெளியில் வந்தாங்க. சரின்னா அப்புறம் பேசிக்கலான்ட்டு நான் வந்துட்டேங்க மேடம். பின்னால் போயிட்டு இருக்கிறேன். அவங்க அம்மா வந்தாங்க மேடம். ஃபஸ்ட்டு வந்தோடனே ஏய் எப்படின்னாங்க. சரி நான் பாட்டு நின்றுட்டு இருந்தேன். ஏய் என்ன என் பிள்ளை பின்னால் சுத்துறையாம்மா அப்படின்னாங்க. நான் ஒன்றுமே பேசலை. ஆள் ஆறுன்னு பார்த்தேன், சொந்தக்கார பையன்னு பார்க்குறேன். இல்லைன்னா என் பையன்கிட்ட சொன்னேன்னா அட்ரஸ்லாம் பண்ணிடுவேன் அப்படின்னாங்க. நான் ஒன்றும் பேசலைங்க மேடம். சரின்ட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். சரின்ட்டு லெட்டர் நம்மகிட்ட இருக்கட்டும், நான் கொடுக்கலான்னு தான் மேடம் சத்தியமாக சொல்கிறேன், கடவுள் மேலே சத்தியமாக சொல்கிறேன். அந்த லெட்டரை கொடுத்துட்டு சரி விருப்பம் இல்லைங்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு லெட்டரை கொடுத்துட்டு சரி எப்படியோ என்னமோ பண்ணட்டும் அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேங்க மேடம். அப்புறம் வரலான்ட்டு இருந்தேன். இவங்க அம்மா வந்துட்டு நான் வந்துட்டேங்க மேடம். தெருவில் வச்சு என்னை சத்தம் போட்டாங்க மேடம். வந்து யாருன்னு பார்த்தேன், என் பையன்கிட்ட சொன்னா உன்னை அட்ரஸ் இல்லாமல் பண்ணிடுவேன்னு. எனக்கு எந்த ஆதாரமும் இல்லை. சரி எனக்கு வசதி இல்லைங்க மேடம். வசதி இல்லை, அவங்களுக்கு வசதி இருக்குது. அதனால வந்து நமக்கு எந்த ஆதாரம் இல்லை அப்படின்ட்டு லெட்டர் வச்சிருந்தேன் மேடம். அதனால அவமானப்படுத்தணும் எந்த நோக்கம் கிடையாது மேடம். கடவுள் மேல சத்தியமா சொல்றேன். அந்த லெட்டரை வச்சுக்கிட்டேன் மேடம். அப்புறம் நானும் போய் போராடி பார்த்தேன் மேடம். எத்தனையோ பேர்த்திட்ட போய் சொல்லி பார்த்தேன். அவங்க வீட்டில் குடியிருக்கிறவங்க சொந்தக்காரங்க போய் இப்படி வந்து லவ் பண்ணேன், வந்து அந்த பொண்ணு கட்டிக்க மாட்டேன்ருச்சு, அவங்க வீட்டில் பார்க்க முடியல, பேச முடியல அப்படின்ட்டு ரொம்ப இதாக இருந்தேன் மேடம். நான் சொல்லிடுறேன் மேடம். சொந்தக்காரங்க கிட்ட சொன்னா அந்த பிள்ளைக்கு அவமானம் வராது? அல்ல மேடம், சொந்தக்காரங்கன்னா இவங்க பண்ணினதுக்கு அப்புறம் சொன்னாங்க மேடம். இவங்க என்ன பண்ணாங்க, சரின்ட்டு எல்லார்ட்டையும் போய் கேட்டாங்க மேடம் இப்படி இதாக இருக்கு அப்படின்ட்டு. இவங்க என்ன பண்ணாங்க, பார்க்க உள்ள பேச உள்ள. நான் ஒரு நாள் தண்ணி போட்டு நான் போயிட்டேங்க மேடம். நான் தண்ணி போனால் நான் எங்கள் வீட்லேயே கூப்பிட்டு கேட்டுங்க மேடம். நான் பொய் சொல்ல விரும்பல. நான் ஒன்றும் குடியாரன்லாம் கிடையாது மேடம். எனக்கு யாரோட சப்போர்ட் இல்லை. அவங்கெல்லாம் வந்து 10 பேர்த்த விட்டு அடிச்சுட்டு போயிடுறாங்க. நானே தான் எந்திரிச்சு எதாக இருந்தாலும் விழுந்தா கூட நானே தான் எந்திரிச்சு
இது பண்ணணும் மேடம். தூக்கி விட கூட ஆள் தண்ணி இல்ல. அடிச்சுட்டு போனீங்க. தண்ணி அடிச்சுட்டு போனோம் மேடம். தண்ணி அடிச்சுட்டு போய் நான் கேட்ட ஒரே வார்த்தை வேதனை மேடம். 3 மாசம் 4 மாசம் பைத்தியக்கார மாதிரி அலைஞ்சு, பார்க்க முடியல, பேச முடியல. எல்லாம் தெரிஞ்சுதானே என் கூட ரொம்ப கஷ்டம் பேசுனேன். தான், ரொம்ப வருத்தம் தான். என் கூட தெரிஞ்சுதானே பேசுனேன். வந்து சரிங்க, என்ன பண்ணீங்க? அப்படின்ட்டு நான் தண்ணி அடிச்சுட்டு போய் பார்க்க முடியல மேடம். வேதனை சும்மா போவே எனக்கு ஒரு மாதிரி என்ன இருந்துச்சு. செஞ்சீங்க? தண்ணி அடிச்சுட்டு போய் வந்து கூப்பிட்டேங்க மேடம். வீட்டுல அங்க உட்காந்துருந்துச்சு. சாந்தின்னு கூப்பிட்டேன். டக்குன்னு அம்மா அப்படின்ட்டு வீட்டுல போய் கதவை சாத்திச்சுங்க மேடம். அவ்வளவுதாங்க மேடம். நான் போய் தண்ணி போட்டிருந்தேன். நான் வந்து ஏதம்பி அப்படின்னு பக்கத்துல கேட்டாங்க லேடிஸ் எல்லாம். அக்கா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தம்பி இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு. அந்த பிள்ளைக்காக நான் இந்த பாருங்க மேடம், சூடெல்லாம் வச்சிருக்கேன் நான். சரி, பச்சை குத்தி இங்க பாருங்க மேடம். ஒரு நிமிஷம். எவ்வளவு நாள் சாந்தியை தெரியும் உங்களுக்கு? இல்ல, எனக்கு ஒரு 2 வருஷம் தெரியும். அவ்வளவுதானே? அவ்வளவுதான் மேடம். பெத்து வளர்த்தவங்களுக்கு எவ்வளவு நான் வருத்தம் இல்லைன்னு இருக்கும். சொல்லலைங்க மேடம். நான் அதெல்லாம் சரி, தப்பு அன்னைக்கு சொல்ல போய் அவங்க வரலைங்க வீட்டுல மேடம். போய் என்ன செஞ்சீங்க போய் நீங்க? கேட்டாங்க மேடம். போய் கேட்டோடனே அது பாட்டு கதவை அவங்க அம்மான்னு கூப்பிட்டு அவங்க அம்மாவே இல்ல. அம்மான்ட்டு கதவை சாத்திக்கிச்சுங்க மேடம். நான் அதுக்கப்புறம் வந்து பக்கத்து அங்க குடியிருக்கிறவங்ககிட்ட மட்டும் பேசிட்டு என் வேதனையை சொல்லிட்டு புலம்பிட்டு வந்துட்டேங்க மேடம். இவர் அதுக்கப்புறம் என்னை ஆள் வச்சு, எப்பறம் நீ என் வீட்டுக்குள்ள, அது என்ன தெரியுமா மேடம் சொன்னா, அப்படியே இதுக்கோசரம் தாண்டா நான் காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொன்னா. அப்படி இல்லையான்னு மட்டும் நேர்ல கேளுங்க மேடம். சரி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்க மனைவி கிட்ட நான் பேசுறேன். கொஞ்சம் நகர்ந்து உட்காருங்க. என்னம்மா பிரச்சனை? அது ஆரம்பத்தில் லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆள் வச்சு அடித்தாங்க. அடிக்கவும் இப்படி ஆள் வச்சு அடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு பிரச்சனை எச்சாகிக்கிட்டே இருந்ததுங்க மேடம். அது இன்னும் மட்டும் தொடர்ந்துட்டு இருக்குங்க மேடம். 13 வருஷம் ஆச்சுமா உங்களுக்கு கல்யாணம் ஆகி? இந்த பிரச்சனையே தாங்க மேடம் வீட்டில் வந்துக்கிட்டே. என்ன பிரச்சனை? அவர் தான் அவர் பாட்டில் அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. என்ன பிரச்சனை? இல்லைங்க மேடம், பேசி முடிவு பண்ணலாம் யாருமே வரமாட்டேங்க மேடம். ஆரம்பத்துலேருந்து இதே ஒன்று மாற்றி ஒன்று அப்படியே பிரச்சனை வந்துகிட்டே இருக்குங்க. 13 வருஷம் முன்னாடி பிரச்சனை வந்தது. தங்கச்சியை லவ் பண்ணா எந்த அண்ணனும் சரிம்மா போ அவனோட ஓடி போன்னு சொல்ல மாட்டான். அதுவும் கேட்டேங்க மேடம். கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க மேடம். நான் மனசார கேட்டேன் அந்த பிள்ளைய, உனக்கு விருப்பம்னா சொல்லு, அம்மா அப்பாவை எதிர்த்துனாக்க. நான் வேணான்னு சொல்லிட்டேன் மேடம். நானே தான் வீட்டில் வந்து இவங்கள பேசிட்டு அப்புறம் வீட்டில் போய் நான் பயந்துட்டு, இல்லைங்கம்மா நான் கட்டிக்கல அப்படின்னு நான் சொன்னேங்க மேடம். அப்புறம் அதை வச்சு இவங்க போய் என் தங்கச்சி எதுக்கு டார்ச்சர் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் எங்கள் அம்மாவும் கெட்ட வருது, நான் வந்து வசதி இருக்குது எனக்கு, நான் சொத்தை விற்று கூட பார்த்துக்குவேன் அப்படின்னு. அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்தால் இந்த இவனெல்லாம் வீட்டுக்குள்ளே விடாத அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படின்னு இவங்க மனசுக்குள்ளே ஒரு 6வது பொண்ணு ஆயிடுச்சுங்க மேடம். அப்போ இருந்தே அவ மேல அவ்வளவு பாசம் சொல்றீங்க. அவங்க உங்களுக்கு எழுதின லெட்டரை ஜெராக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அவ கல்யாணத்தை முடக்கி இருக்கீங்க. இப்படியெல்லாம் பண்ணா இதுதான் பாசமா? இதுதான் காதலா? இல்லைங்க மேடம், நான் வந்து கைய கிழிச்சு பச்சை குத்தினா காதல் ஆயிடுமா? நீங்க கேளுங்க மேடம். இல்லைங்க மேடம், ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல. நான் கேவலப்படுத்தலைங்க மேடம். அது அவங்களவே கேளுங்க மேடம். நான் ஒன்றும் பேசல. அதாங்க மேடம், நான் ஆரம்பத்திலே நல்லா பேசலைங்க மேடம். ஏதோ மேலோட்டமே பேசிட்டு வந்தேன். ஆனால் ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க மேடம். பாசம் வச்சதுனாலதான் கல்யாணத்துக்கு போய் முடக்கினாரு. இல்லைங்க மேடம், அது வந்து நான் இல்லைன்னு சொல்லவும் இது வந்து ஆதாரத்தோட பாருங்க அப்படின்னு காட்டியிருக்காங்க மேடம். அந்த மாதிரி இதை பாருங்கம்மா, அதெல்லாம் நடந்து நீங்க கல்யாணம் ஆயாச்சு, 13 வருஷம் ஆச்சு. நல்லா வாழ பாருங்க. அதை விட்டுட்டு அண்ணன் அன்னைக்கு அடிச்சாரு, அன்னைக்கு வச்ச ஆள் வந்து இப்ப என்னோட பாக்கெட்ல இருந்து பைசா எடுக்கிறாரு, அண்ணனை வெட்டுவேன், குத்துவேன், கையில கிழிச்சுப்பேன், பச்சை குத்துவேன். என்னப்பா அது? என்ன மேடம் இப்படி பேசுனீங்கன்னா நான் என்ன மேடம் பண்றது? என்ன இவ்வளவு தூரம் டார்ச்சர் பண்ண நான் ஒருத்தர் என்னங்க மேடம் பண்ணல? எதுக்கு டார்ச்சர் பண்ணாங்க? கேளுங்க, அவங்களவே கேளுங்க. எதுக்கு டார்ச்சர்? பொண்ண நீங்க வந்து அவங்க வீட்டு பொண்ண காதலிச்சிருக்கீங்க. காதலிச்சா சரிங்க மேடம், சொல்லுங்க. அப்படிதான் பண்ணுவாங்க. உங்க சாந்தி என்ன பண்ணிருக்கா? இல்ல நான் அவரை கெட்டிக்கல சொல்லியிருக்கா. அவங்க அண்ணன் என்ன நினைச்சிருக்காரு? நீங்க தான் துரத்திட்டு இருக்கீங்க போல இருக்குன்னு ஆளை வச்சு அடிச்சுட்டாரு. மேடம் எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு மேடம். என்னை கேவலமா பேசுறதுக்கு என்னை ஆள் வச்சு அடிக்கிறதுக்குலாம் அவங்களுக்கு என்னங்க மேடம்? சரி, 13 வருஷம் முன்னாடி உங்களை ஆளை வச்சு அடிச்சுட்டாங்க. சரிங்க மேடம். சரிங்களா? இப்ப அவர் மன்னிப்பு கேட்டுடுவாரு, மன்னிச்சிடுறீங்களா? 13 இத்தனை வருஷம் உள்ளுக்குள்ள இல்லைங்க மேடம். இப்போ வந்து அடிச்சுட்டாருல மேடம். அடிச்சுட்டு இப்ப வரல என்னை டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை வீட்டுல வந்து மேடம் அதனால சரியா தூங்குறதுல ஒரு மனநிலையே சரியில்லாத மாதிரிங்க மேடம். வேலைக்கு போனாலும் போக முடியலங்க மேடம். அந்த மாதிரியே நிலைமை நீங்க வந்து மேடம் எந்த நிலைமையும் இல்ல. நீங்க காதலிச்ச பொண்ணு உங்க மனைவியா வந்தாச்சு,
அப்புறம் என்ன நிலைமை? அந்த அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இதே போராடுறதுக்கு பிரச்சனை சரி, இது போராடி எல்லாம் முடிச்சிட்டு சந்தோஷமா வாழலைன்னா அந்த போராட்டத்துக்கு எல்லாம் அர்த்தமே இல்லையம்மா. அர்த்தமே இல்லைங்க மேடம். இவங்கனால நிம்மதியே போச்சு இவங்க இப்ப மேடம். என்ன- உங்க அண்ணன் என்னம்மா பண்றாரு இவர? அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்காங்க மேடம். அதுதான் பண்றாரா? இல்லைங்க மேடம். இப்ப வந்து இப்ப முதல் நடந்த பிரச்சனைங்க மேடம். எப்போ 13 வருஷம் முன்னாடி 13 வருஷத்துக்கு முன்னால நடந்த பிரச்சனைங்க மேடம். அப்புறம் இவங்க போய் இது பண்ண இப்ப ஸ்டேஷன்ல சமீபத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க எதுக்கு? மேடம். யாரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? அவங்க வீட்டுல அம்மா எதுக்கு? வீட்டுல பண்ணிட்டாங்க மேடம். எதுக்கு? அம்மா போய் திட்டவும் எதுக்கு அம்மா போய் திட்டினாரு? அது எங்க மாமா என்னமோ யார்ட்டையும் என்னமோ சொன்னாங்களா, நீ போய் கேளுனாங்க. நீ போய் அம்மாட்ட போய் பேசு அப்படின்னாங்க. நான் பேச மாட்டேன் அப்படின்னேன். அப்புறம் நீ இன்னொரு அண்ணன் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் பேசுனாங்க. நான் பேச மாட்டேன்னு சொன்னேன். அப்புறம் நேரடியா போய் கேட்டுருப்பாங்களாட்டு அம்மா கிட்ட. அம்மாட்ட என்ன சொன்னாங்க மாமா? மாமா வந்து என்னமோ அவன் இப்படி பிரச்சனை பண்றான், அப்படி இப்படி என்ன பிரச்சனை பண்றான் அப்படின்னு ஏதோ பழைய பிரச்சனையே பேசிட்டு இருந்திருக்காங்க. என்னது? என்னம்மா பண்ற? அப்படிதான். உனக்கே சிரிப்பு வருதுல? இல்லைங்க மேடம், ரொம்ப வேதனையா இருக்குங்க மேடம். இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லைங்க மேடம். 15 வருஷமா இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்குங்க மேடம். என்ன பிரச்சனை? இதே பிரச்சனையே இல்லையம்மா உனக்கு. நீதான் காதல மனசுக்குள்ள இருந்துட்டே அந்த இது பிரச்சனையும் அதே தாங்க மேடம் பேசிக்கிட்டே இருக்காங்க மேடம். இதெல்லாம் ஒண்ணுமே ஓப்பனா பேசவும் வரவும் மாட்டேங்கிறாங்க மேடம். யாரு? நானே இவங்களும் சொன்னாங்க மேடம், எல்லாம் பேசி முடிவு பண்ணிக்கலாம். என்ன பேசி முடிவு? இப்பதான் ஓப்பனா பேசி முடிவு பண்ணீங்க. இத பாருங்க தம்பி காளிதாஸ், இங்க இருந்து வெளியே போகும்போது ஃப்ரெஷ்ஷா போகணும். நீங்க வந்து ஒண்ணுமே இல்லைன்ட்டீங்க. எத்தனை தடவை நான் வீட்டுல வந்து சொல்லியிருக்குன்னு கேளுங்க. நான் சொல்றது ஜாலரா போடுறேன் நீங்க சொல்லல. ஒவ்வொரு தடவையும் நான் வந்து இப்படி என்னை வந்து மிரட்டுறாங்க. இவங்க ஆள் வச்சு இவர் பண்ணிட்டு தாந்தோணி மேல போயிட்டாரு. இப்ப இவங்க மாமே ஆரம்பிச்சுக்கிட்டு சொந்தக்காரங்களை விட்டு என்னை மிரட்டிக்கிட்டு ஆள் வச்சு அடிச்சு மிரட்டிக்கிட்டு இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேளுங்க, உண்மையா பொய்யான்னு மட்டும் கேளுங்க மேடம். 50 போன் வரும் மேடம். 50 போன் வரும். விடாம மிஸ்ரால் வந்துகிட்டே இருக்குங்க மேடம். எடுக்க மாட்டேன். எடுத்தா அவனை வச்சிருக்கா இவனை வச்சிருக்கா இதான் பேச்சு. அது எவனோ பேசுறதுல நான் பொறுப்பு இல்லைங்க மேடம். நானே கண்ணார பார்த்தேன் மேடம். இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க. என்ன பாத்தீங்க? அடுத்த வண்டியில போகலையா? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கேரக்டர் சரியில்லைன்னு இருக்காங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்னங்க பேசுறீங்க நீங்க? மேடம் உண்மைதான் மேடம் சொல்றேன் நானு. அவங்க கேரக்டர் எப்படியோ இருக்கு. அவங்க புருஷன் பாத்துப்பாங்க. நீங்க யாரும் சொல்லுங்க. இவங்க இவ்வளவு பிரச்சனை வச்சுட்டு என்ன எதுக்கு மேடம் பேசணும்? அசிங்கமா எதுக்கு மேடம் என்ன பேசணும்? கேளுங்க மேடம் என்ன பேசுனாங்க? அடுத்தவங்க பொண்டாட்டி பத்தி தப்பா பேசுறது. என்னைய பத்தி எதுக்கு மேடம் பேசுறாங்க? இங்க பாருங்க மேடம், நம்ம டார்ச்சர் தாங்க முடியாது. நம்பர் மாத்தினேன். இங்க பாருங்க மேடம், நம்ம டார்ச்சர் தாங்க முடியாது. நம்பர் மாத்தணும்னு என்ன ஆயிடுச்சு? வீடு விட லெட்டர். என் கண்ணு முன்னால அவங்க உங்களை பத்தி தப்பா பேசல. என்னைய பேசுனாங்க மேடம். எல்லாத்துக்கிட்டையும் அவங்க கேட்டிருக்காங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க மேடம். தம்பிய வெட்டினா பேசாம இருப்பாங்களா? தம்பி வெட்டினா தம்பி அப்ப என்ன மேடம் வந்து நீங்க இப்படி என்ன மேடம் வந்துன்னா என்ன அர்த்தம்? இல்ல தம்பி வெட்டினா நான் கைய காமிங்க. கைய காமிங்க. உங்க 2 கையும் காமிங்க. இந்த கைய காமிங்க. என்னப்பா அதெல்லாம்? தப்பா பேசாம என்ன செய்வாங்க? அப்படித்தான் மேடம் பேசுனாங்க. எல்லாருமே அப்படித்தான் பேசுனாங்க. நான் என் வேதனையில வந்து வச்சேன் மேடம். என்ன என் வேதனையில வந்து பச்சை குத்துனேன். நான் வேதனையில சூடு வச்சேன் மேடம். அதனால நான் வந்து ஒரு அக்யூஸ்ட் மாதிரி தெரியறேன் மேடம். ஒரு 10 நிமிஷம் வெளியே வெயிட் பண்ணுங்க. நான் பேசுறேன். போங்க. என்னமா மேடம்? இதேதாங்க மேடம் ஆரம்பத்துல இருந்து நடந்ததே தான் சொல்லிட்டு இருக்காங்க மேடம். ஆரம்பத்துல இப்ப இடையில இந்த பிரச்சனை கிடையாது. ஆரம்பத்துல அண்ணன் அடிச்சது அதையே சொல்லிக்கிட்டே மைண்டு தூங்குறது இல்லைங்க மேடம். சரியா அவங்களும் பேசிக்கிறாங்க மேடம். பயமா இருக்கு. இது எங்க போய் முடியவே தெரியலங்க மேடம். அவங்க வாழ்க்கையும் சரியில்லை, என் வாழ்க்கையும் சரியில்லை. நீங்க புருஷ முண்டாட்டியா வாழறதே இல்லையா? வாழ்றாங்க மேடம். இந்த டாபிக் எடுத்தாவே பயங்கர சண்டை வரும் மேடம். அவங்க ஏதோ ஒன்று பேசினா அவனு பேச அந்த மனசுக்குள்ள பயங்கர அழுத்தம் மேடம். ஆனா அது யாரும் ஒன்றும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க மேடம். ஆனா உண்மை அதாங்க மேடம். இதை வந்து பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு நானும் சொல்லி கூப்பிட்டேன். ஆரம்பத்துல இருந்தே அதான் கூப்பிட்டேங்க மேடம். பேசியிருந்தா இது எவ்வளவு முடிவு வந்திருக்கும் மேடம். ஆனா மேடம் பேசலாம் அப்படின்னம்னா ஒரு பொதுப்படையா பேசினா பரவாயில்லைங்க. எட்டுதானே தாயவரி அசிங்கமான வார்த்தை. ரெண்டாவது வந்து நாங்களாம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, எங்களை வந்து பச்சையா பேசுறாங்க. ரொம்ப கேவலமா பேசுறாங்க. என்ன பேசுறது, என் பொண்ணை பேசுறது எங்களால பொறுக்க முடியலங்க மேடம். அதெல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் தாங்க முடியல. அவங்கள பத்தி எனக்கு தெரியும். வேலைக்கு போனாலும் செய்ய முடியல. கேரக்டரை பத்தி எனக்கும் தெரியும் மேடம். 10-13 வருஷமா நான்
குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். ஆனா இந்த ஒரு பிரச்சனைனாலதாங்க மேடம். இல்லைன்னா அவங்க பத்தி எதுவும் கிடையாதுங்க மேடம். ஆனா கெட்டவங்களாதான் இவங்களும், அவங்களுக்கும் ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அபிப்பிராயம்னா அபிப்பிராயம்னா ஆனா உண்மைதான் மேடம். ஒரு பொண்ணை பத்தி இப்ப அவங்கவுங்க இல்ல மேடம். இப்ப எனக்கு என் புருஷன் தாங்க மேடம். அவங்கவுங்க குடும்பத்தை சரி, அப்ப நீ அவங்கவுங்க வந்து நீ உன் குடும்பத்தை நீ பார்த்துட்டு எங்க வீட்டுக்கு வராது. மேடம் எங்க வீட்டுக்கு வர வேண்டாம் மேடம். அதான் மேடம் நான் வந்து தீர்வு தாங்க மேடம் கேக்குறேன். இதுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுங்கன்னு தான் சொல்றேங்க. டாக்டர் கூட்டிட்டு போனா போறா? பாக்கலாங்க மேடம். இந்த பொண்ணு எப்படி இப்படி பொறுத்துட்டு இருக்கான்னு யோசி. அதான் நாங்களுமே ஆச்சரியப்படுவோம். இல்ல மேடம், இவ்வளவு நாள் நான் ஒரு நாள் கூட அம்மா வீட்டுக்கு வந்ததில்லைங்க மேடம். அவ்வளவு இதா இருக்கும் தாங்க மேடம் அவங்க இருந்திருக்கேன் நானு. உண்மையா உன்னை அடிப்பறாமா? இந்த இந்த ஒரு பிரச்சனைனாலதாங்க மேடம் அன்னைக்கு ஒரு நாள் அடிச்சுட்டாங்க மேடம். அன்னைக்கு ஒரு நாள் அன்னைக்கு ஸ்டேஷன் போயிட்டு சொல்ல இருந்துதான் மறைக்குதுங்க, கழுத்துல காயத்தை பார்த்தேன் நான் உண்மையாவே. அதாங்க மேடம், அது சாதாரணமா அடிக்க மாட்டாங்க மேடம். அன்னைக்கு ஒரு நாள் அடிச்சுட்டாங்க மேடம். அந்த ஸ்டேஷன் போயிட்டு வந்து இப்ப 3 மாசத்துக்கு முன்னால. இல்லைன்னா இந்த பிரச்சனை வந்து வாயில வாழ்வாலும் கத்துவாங்க மேடம். ஆனா இந்த ஸ்டேஷனுக்கு போனாங்க இல்லைன்னு சொல்ல. ஆனா அம்மா வந்து எடுத்தோன்னே 62 வயசு அவங்களுக்கு. எடுத்தோன்னே ஏண்டி இங்க பாருங்க, போக போக சைக்கிளை குறுக்க நிறுத்திக்கிறதா? விட்டு ஏண்டி ஒரு பெரியவங்களை எப்படி சொல்லுங்க. பேசுறதுன்னு தெரியாதா? வாக்கிங், காலையில வாக்கிங் போவாங்க, அவங்க சுகர் இருக்கு. எதுவுமே ரேஷன் கடை கூட வாக்கிங் போறது போவாங்க. பயப்படுறாங்க. அவர் தெரிஞ்சு பண்ணலைங்க அதெல்லாம். அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. முதல்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணும். ஆனா நிறைய பேர் அதான் கவுன்சிலிங் உங்க வீட்டுக்காருக்கு அப்படிதான் சொன்னாங்க. பேசுற அக்கம் பக்கத்துல பார்த்துட்டு இந்த அளவுக்கு இருக்காரு அப்படின்னு. நான் அவர்கிட்ட பேச போறேன். கொஞ்சம் சாஃப்டா பேசுங்க அவர்கிட்ட. சரி. நம்ம அவர் வழிக்கு போய் அவர் சரி இப்ப என் மேல இப்ப கோவமா தான் நல்ல மனுஷன் சொல்றாங்கல்ல உங்க தங்கச்சி. அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, அவ்வளவுதான். பிரச்சனை இருக்குறதுக்காக நாங்க வந்து இல்ல, பாதிக்கப்படாது. நாங்க வந்து அப்படி சிரிக்காதீங்க. உங்க தங்கச்சியோட வாழ்க்கை தானே. இல்ல, நல்ல மனுஷன் தான். ஆனா அதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? நல்ல மனுஷன் தானே. இல்ல, நீங்களே அதுக்கு நாங்க ஒத்துக்கிறீங்க. கிடைச்சோமா? அவர் ரொம்ப நல்ல மனுஷன். இருக்கலாம், இருக்கட்டும், வேணாம்னு சொல்லு. தம்பி காளிதாஸ், இது பாருங்க, நாங்க எல்லாரும் கிளம்பி வரப்போறோம். உங்களோட கரூர் வரப்போறோம். உங்களை அடிச்சு அவங்கள்ட்ட பேச போறோம். அவங்கள மிரட்ட போறோம். இன்ன வந்து உங்க மேல கைப்படாது. உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அந்த வாக்குறுதி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து நீங்க அவங்கள எல்லாம் குறை சொல்றீங்கல்ல காளிதாஸ், உங்க மேல என்ன குறை இருக்கு யோசிச்சு பாத்தீங்களா? என் மேல நீங்களும் தப்பா நடந்துக்கிறீங்கல்ல. நான் நடந்துக்கலைங்க மேடம். உங்ககிட்ட எப்படி பேசணும்னு தெரியலைங்க மேடம். வந்து நான் என் மனசுல எனக்கு பேச தெரியுமா என்னன்னு தெரியல மேடம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பேசிடுறேன் மேடம். நீங்க தப்பா இருந்தாலும் ரைட்டா இருந்தாலும் வந்து என்னைய நீங்க வந்து ஒரு இதா பேசுறீங்க மேடம். இத பாருங்க பண்ண தம்பி, இத பாருங்க, ஒரு தம்பி மாதிரி தான் நான் உங்கள்ட்ட பேசுறேன். புரிஞ்சுங்க. என்னைக்கோ நடந்த விஷயத்த மனசுல வச்சு உங்க வாழ்க்கைய கெடுத்துக்கிறீங்க. அவங்கனால எனக்கு டார்ச்சர் மேடம். அவங்க சொல்றதெல்லாம் பொய்யுங்க மேடம். சரி, ஆனா நான் என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியல மேடம். காளிதாஸ், இப்போ ஒரு விஷயம் பண்ணுவோம். இன்னுமே யாரும் டார்ச்சர் பண்ணாத மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணுவோம். என்னமா பண்ணிட்டுங்க மேடம். மேட்டுக்கு நான் என்னங்க மேடம், நீங்க என்ன வேற சத்தம் போடுறீங்க. எனக்குள்ள இவங்ககிட்ட எப்படி பேசணும்னு தெரியல மேடம். நான் 13 வருஷத்துல நான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேங்கல்ல. நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். என்னை ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க, என்னால வேலை செய்ய முடியல, இது பண்ண முடியல, நிம்மதியா இருக்க முடியல, வர சொல்லி பேசிக்கணும். அவங்க வர தயாரா இல்ல. சரி, இப்ப வந்திருக்காங்க. இன்னி போய் பேசி என்ன மேடம், நீங்க வந்து இப்ப இன்னி பேசி என்ன பண்றது? நான் சாவர சரி, கண்டிஷன். இப்ப நான் என்ன பண்ண சொல்லுங்க. இதுக்கு மேல உங்ககிட்ட எப்படி நான் பேசுறேன்னே எனக்கு இதாயிருச்சுங்க மேடம். என்னென்னமோ பேசுனதுதான் பார்த்தேன். நீங்க என்னை தப்பா சொல்லும் போது நான் இல்ல, நான் உங்ககிட்ட தப்பாவே சொல்லலையே. இல்ல முடிவு தானே அவங்ககிட்ட வந்து சொல்லு. என்ன முடிவு இப்ப பண்ணலாம், என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்னு சொல்லுங்க. அதுக்காக தானே நம்ம இங்க வந்திருக்கோம். சொல்லுங்க. உன்னால நான் எவ்வளவோ அனுபவிச்சுட்டேன், பரவாயில்ல. சாந்தி தான் உங்களை ரொம்ப தொந்தரவு பண்றால. அவளாலதான் நீங்க தான் அனுபவிக்கிறீங்க, அவ அனுபவிக்கல. ஒருத்தனை புடிச்சு அத்தனை பேர் அடிச்சா என்ன மேடம்? ஒருத்தன் என்ன மேடம் பண்ண முடியும்? லவ் பண்ணது தப்புதான். அதுக்கு குடுக்கல, நான் ஒண்ணும் இது பண்ணல. அவங்களுக்கு விருப்பம் இருந்தா குடுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அதுக்கு என்னையுமே என்ன 13 வருஷம் கழிச்சு அதே பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அதே பத்தி பேசலேன் மேடம். அதுல இருந்தே எனக்கு பிரச்சனை தாங்க மேடம். சரிங்க, அது சரி பண்றதுக்கு இப்ப என்னங்க சரி பண்ணறது? பண்றதுக்கு இப்ப சரி பண்ண கூப்பிட்டு சொல்லிடுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. இவ்வளவு நாளா நான் கேட்டுட்டு இருந்தேன். கேட்டனா இல்லையான்னு கேளுங்க. இப்படி பிரச்சனை தம்பி, பண்றாங்க. என்னப்பா பேசுறீங்க? அதான சொன்னேன் நானு. 13 வருஷம் முன்னாடி உங்களை அடிச்சது தப்புதான், ஒத்துக்கிறேன். இன்னும் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் தம்பி. அதுக்கு என்ன பண்ணலாம்? அதே பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க இப்ப வரல. அவங்க வந்து இப்ப இவரு முடிச்சிட்டாரு, இவங்க அண்ணன் முடிச்சிட்டாரு, இவங்க மாமன் ஆரம்பிச்சிருக்காரு. நான் என்னமோ வந்து பிரச்சனை இதவே பேசுறேன்னு இல்லைங்க மேடம். அவரு ஆள் வச்சு இது பண்ணிக்கிட்டு என் வீட்டுல எந்த கூப்பிட்டு. மாமா? எங்க வீட்டுக்காரர்.
இது பாருங்க, அவரோட விஷயத்துல தலையிடாதீங்க சொல்லுங்க. நீங்க பாட்டுல உங்க வாழ்க்கைய பாருங்க. எங்க வாழ்க்கை தான் பார்த்துட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து இவ்வளவு டார்ச்சர் பண்றதுனால அவர் வந்து மனசு கேட்காம சொல்றாரு அடுத்தவங்க கிட்ட, அவ்வளவுதான். இவங்க என்னை வந்து கிணத்துல பிடிச்சி தள்ளினாலும் நான் ஓப்பனா சொல்லிடுறேங்க மேடம், நான் பண்ணது தப்பா சரியான்னு எனக்கு தெரியல. எனக்கு வேற வழி இல்லை. எனக்கு தெரிஞ்சதுல அவங்க வந்து 10 பேர்த்த கூப்பிட்டு வந்து என்னை பிரச்சனை பண்ணாங்க. நான் ஒருத்தனா இருக்கிறேன். எனக்கு யாரோட சப்போர்ட்டும் கிடையாது. வீட்டுக்காரம்மா சப்போர்ட் கூட கிடையாது. அவங்களுக்கு தான் பேசுதும். அதனால எனக்கு தெரிஞ்ச இதுல நான் யாரையும் கூப்பிட முடியல. என்கிட்ட காசு பணம் இல்லை. அவங்க காசு பணம் வச்சிருக்காங்க. காசு பணத்தை கொடுத்து அடிக்கிறாங்க, என்னை தொந்தரவு பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சதுல நான் அவங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு நான் பண்ணினதுதான். விசாரிச்சேன், அவங்கள பத்தியெல்லாம் விசாரிச்சேன். ஆனா ஒரு மாதிரியா சொன்னாங்க. இல்ல அது ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நீங்க வந்து இது பண்ணாதீங்க மேடம், எனக்கு இப்ப நான் கால் பண்ணதுக்கு நான் காரணம் கிடையாதுங்கிறேன். சொன்னாங்க, நிரூபிக்க முடியுமான்னாங்க. அவனுக்கு ஃபோன் பண்ணி இவங்க கிட்ட பேசினானுங்க. நான் நம்பர் கொடுத்தேன், நான் தான் கொடுத்தேன், நான் இல்லைன்னு சொல்ல வரல. நான் வந்து யாருக்கும் நான் உங்களை கூப்பிட்டு எந்த டார்ச்சரும் பண்ணல. என்ன வேணும் உங்களுக்கு இப்போ? இவங்க எங்கிட்ட வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து வாங்கினாங்க மேடம். எனக்கு அந்த அவங்க இதுவரையிலும் கேட்டேன், தரல எனக்கு அதனால அவங்க வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்தேன் மேடம். அவங்க போட்டு கொடுத்தேன் மேடம். வந்து இவங்க பிரச்சனை இவங்க இதெல்லாம் பண்ணுனதுனாலதான் நான் இதெல்லாம் பண்ணுன்னு எனக்கு எழுதி கொடுக்கணும் மேடம். சரி, அது எழுதி கொடுத்துருங்க. அப்புறம் அவ்வளவுதாங்க மேடம். அப்புறம் நீங்க அவங்க அதை செஞ்சிருவாங்க, நீங்க என்ன செய்வீங்க? நான் என்ன செய்யணும்னா என்ன இனிமே அவங்களுக்கு நீங்களும் தொல்லை கொடுக்க கூடாது. சரிங்க மேடம். அந்த அம்மாவை பத்தி தப்பா பேசக்கூடாது. இந்த ஃபோன் நம்பர் கொடுக்கறது, லெட்டர் அனுப்புறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது. அவங்க அம்மாவோட மூஞ்சில கூட முழிக்க கூடாது. அந்த பக்கமே திரும்பி பார்க்க கூடாது. நீங்களும் எழுதி கொடுக்கணும். சரியா? நான் எதுக்கு மேடம் எழுதி தரணும்? அவங்க எழுதி கொடுத்தாங்கன்னா நீங்களும் அவங்கனாலதான் மேடம் பிரச்சனை. சரி, அவங்கனால தான். அதே மாதிரி நீங்களும் பிரச்சனை பண்ணிருக்கீங்க, அவங்க பிரச்சனை பண்ணிருக்காங்க. பிரச்சனை பண்ணதுனால சரிங்க, அவங்க பிரச்சனை பண்ணதுனால அவங்க எழுதி கொடுக்குறாங்க. நீங்க பிரச்சனை பண்ணதுனால நீங்க எழுதி கொடுக்குறீங்க. 2 பேரும் பிரச்சனை பண்ணிருக்கீங்கல்ல. அவங்க மட்டும் இல்லையே, அவங்க பிரச்சனை பண்ணி நீங்க சும்மா இருந்திருந்தீங்கன்னா நாங்க உங்கள்ட்ட எழுதி வாங்க மாட்டோம். பதிலுக்கு நீங்களும் பிரச்சனை பண்ணிருக்கீங்கல்ல, அப்ப நீங்க பதிலுக்கு எழுதி கொடுக்கணும்ல. நீங்க கேக்குறது நியாயம். அவங்க பிரச்சனை பண்ணாங்க, அவங்க எழுதி கொடுப்பாங்க. சரி மேடம், அதுலயே வந்து நாங்க இதெல்லாம் பண்ணதுனால அவன் என்னது பண்ணான்னு எழுதிக்கிட்டுங்க மேடம். அதுலயே முடியாது. அவங்க பிரச்சனை பண்ணினாங்க, அவங்க எழுதி கொடுப்பாங்க. பதிலுக்கு நீங்க பிரச்சனை பண்ணீங்க, பதிலுக்கு நீங்க எழுதி கொடுப்பீங்க. அவங்க பண்ணதுக்கு மட்டும் அவங்க எழுதி கொடுக்கணும், நீங்க எதுவும் செய்ய மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? எதுவும் செய்ய மாட்டேன்னு இல்லைங்க மேடம், அவங்க காளிதாஸ் அவங்க பிரச்சனை பண்ணிட்டு நீங்க பண்ணாம பேசாம இருந்திருந்தீங்கன்னா நாங்க உங்கள்ட்ட எழுதி வாங்க மாட்டோம். நானும் இதாதாங்க மேடம். நீங்க சாதாரணமா தான் பண்ணீங்க. நீங்க சாதாரணமா ஒரு 10 பேரை கூப்பிட்டு சொன்னீங்க, பரவாயில்ல. 10 பேர்ட்ட என்ன மேடம்? இல்லங்க, போன் பண்ணி தொந்தரவு பண்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அவங்க எழுதி கொடுப்பாங்க, அதே மாதிரி நீங்களும் எழுதி கொடுத்துருங்க, முடிஞ்சு போச்சு. அப்புறம் நீங்க உங்க வாழ்க்கைய பார்த்துட்டு ஜாலியா இருங்க. இப்ப வரலும் வந்து சொந்தக்காரங்களை கூட்டு வந்து மிரட்டினாங்களே, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. சொன்னாங்க, மிரட்டினாங்க சொன்னாங்க. நான் அவங்க வீட்டுக்கு நான் இதுவரை நான் போனதே கிடையாதுங்க மேடம். அவங்க அங்கதான் குடி இருக்கிறாங்க. எனக்கு அது தேவையில்லைங்க மேடம். அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க. வந்து ஒரு 10 பேர்த்த கூட்டு வந்து என்னை மிரட்டுறது, வீட்டுக்கு கூட்டு வந்து மிரட்டுறது, வீட்டுக்கு கூட்டு வந்து மிரட்டுறது. அப்புறம் அவனை எவ்வளவு செலவானாலும் சரி அவனை நான் பாத்துறேன் போட்டு எழுதி கொடுத்துடுவாங்க. இதுக்கு மேல என்ன சொல்லணும்னு தெரியல மேடம். சரி மேடம், அவங்களே எழுதி கொடுத்துருவாங்க, நீங்களும் எழுதி கொடுத்துருங்க. எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது அவங்களுக்கு. அவங்க நிம்மதியா வாழட்டும். பேச மாட்டா. சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டா? பிரச்சனை நடந்ததெல்லாம் சொல்லிட்டேன் அவங்க. சரி, அவங்க எழுதியே வேணாம் இல்லைன்னா அவங்க வேற இது பண்றாங்க. எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னு அதுக்கு அதானே இவ்வளவு பிரச்சனை ஆச்சு. நீதான் கம்முனே உட்காந்துருக்கீங்க. அதான் சொன்னேன் அவங்க கிட்ட. கம்முனே உட்காந்துருக்கீங்க. அவங்க வேற நேரம் ஆச்சுட்டாங்க. விட்டுரு, எழுதியே கொடுக்க வேணாம், எழுதியே கொடுக்க வேணாம், விட்டுரு. இங்க வந்துதான் முடியும்ட்டு நான் அங்க கூட்டிட்டு வந்தேன் மேடம். ஒரே நிமிஷம் இதை ஒன்ன சொல்லிட்டு முடிச்சிடறேன் மேடம். எழுதியே கேட்க வேணாம் மேடம். அவங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு மேடம். நான் இனி ஒண்ணும் பண்ணல மேடம். இங்க பாருங்க மேடம், எனக்கு எங்க வீட்லயே ஒரு சின்ன சண்டை. அவங்க அக்கா வீட்டுக்கு போயிருச்சு. அவங்க அக்கா என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்க, நான் இதோட நான் எந்திரிச்சு போயிடுறேன் மேடம். என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்க. நல்ல வார்த்தை சொல்லி உங்கள்ட்ட திருப்பி அனுப்பணும். இந்த ஒன்றை மட்டும் கேட்டு எனக்கு எழுதியே கொடுக்க வேணாம் மேடம். நான் வெளியில போயிடுறேன் மேடம். எனக்கு அவங்க வீட்டுல சண்டை, அவங்க அக்கா வீட்டுக்கு போயிருச்சு. அவங்க அக்கா என்ன பண்ணணும், ஏதாவது சொல்லி அனுப்பணும். இவங்க என்ன தெரியுங்களா மேடம் பண்ணாங்க, வந்து அவங்க வீட்டுல வச்சுக்கலாம். அவங்க தனியா இருந்தாங்க, அவங்க வீட்டுல வச்சுக்கலாம். இல்லைன்னா அவங்க அம்மா இருந்தாங்க, அங்க போய் நீ இரு,
அவன் வந்தால் பார்த்துக்கலாம் பேசிக்கலாம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சொந்தக்காரங்க வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க மேடம். சத்தியமாக வந்து விடி தூங்கலை நான். எங்கெங்கே போகக்கூடாதா அங்கெல்லாம் போய் நான் நின்னேன் காணான்ட்டு. எங்கெங்கே போகக்கூடாதா, யார் வீட்டுக்கு போகக்கூடாதா நான் போய் கதவை தட்டி நிற்கிறேன். ஒருத்தர் வரலேன்ட்டாங்க. இவங்க அம்மா வீட்டுக்கு போனேன். நான் போய் கேட்டேன், இதை மட்டும் சொல்லிடணும் முடிக்கிறேன் மேடம். அவங்க அம்மா வீட்டுக்கு போய் கேட்டேன். போனோடனே கதவை தட்டினேன். வந்தாங்க. இவங்க பொண்ணு தான் இருந்துச்சு. எங்க பிரியா சாந்திக்கு இது வந்துச்சா, அது பேசிக்கிட்டு இருக்கு. அவங்க அம்மா வா பிரியா படுக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. நல்லா கேட்டுங்க மேடம், அல்லா அவங்களுக்கு தெரியும், அல்லா அவங்களுக்கு தெரியும், வா பிரியா படுக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. இவங்க அனுப்பிச்சி விட்டுட்டு தெரியாதுன்ட்டாங்க. நாளைக்கு ஏதோ ஒன்றுன்னா கூட என்னை தானே, நான் ஏற்கனவே இவங்கனால நிறைய அனுபவிச்சிட்டேன் மேடம். என்ன அனுப்பிச்சி விட்டுட்டு அவங்க பிள்ளைய அவங்க வீட்லயே வச்சுக்கிட்டோம். நான் வேணான்னு சொல்ல, எதுக்கு மேடம் தெரியாதுன்னு சொல்லணும்? நாளைக்கு ஏதோ ஒன்று நாளைக்கு பண்ணிட்டு கூட என் மேல பழி போட மாட்டாங்கன்னு என்ன மேடம் நிச்சயம் இருக்கு? எப்ப நடந்தது? இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னால மேடம். எவ்வளவு நாள் முன்னாடி? 10 வருஷம் இருக்கும். 10 வருஷம் 5 வருஷம் இருக்கு. 2 வருஷமா? 2-3 இப்பதாங்க மேடம், இப்ப சமய ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால இல்ல, இருக்கு மேடம். 7 வருஷம் இருக்குங்க. 7 வருஷம் அனுப்பிச்சு விட்டாங்க மேடம். இவங்க என் மேல இப்ப வந்து நேரம் ஆயிடுச்சுங்கிறதுனால நான் எதுவும் பேச முடியல மேடம். எவ்வளவு வெளி வேதனை இருக்கு. அதனால எழுதியும் கொடுக்கணும், ஒன்றும் கொடுக்கணும். என் மேலதான் இதை தப்பா சொல்லிட்டீங்க. நான் ஒன்றும் பேசுறதுக்கு வழி இல்லை. அதனால அவங்க எழுதியும் கொடுக்க வேணாம், ஒன்றும் கொடுக்க இல்ல வேணாம். அவங்க எழுதி கொடுப்பாங்க, நீங்களும் எழுதி கொடுத்துருங்க. நான் என்ன பேச, நீயும் கம்முனே உட்காந்து இருக்கிற. ஏன்னா நான் தான் கெட்டவன். பரவாயில்ல மேடம், சரி மேடம், நான் என்ன சொல்றது, நான் ஒன்றும் பேசல. 13 வருஷம் முன்னாடி நடந்த சம்பவம் அவரை ரொம்ப பாதிச்சிருக்கு. ரொம்ப அவமானப்படுத்தி இருக்காங்க போல இருக்கு. அது அவரால் மறக்கவே முடியல, அதுலேருந்து மீண்டு வரவே முடியல. இந்த மாதிரி ஒரு விஷயம் நகரத்தில் இருக்கிறது யாருக்காவது வந்திருந்ததுன்னா, இந்த மாதிரி ஒரு மன அழுத்தம், ஒரு டாக்டர் போய் பார்க்கணுங்கிற ஒரு புரிதல் இருக்கும். ஆனால் கிராமத்து பக்கம் இருக்கிறது அதில் ஒரு சின்ன அறியாமை இருக்கு. டாக்டர் போய் பார்க்கறதுக்கு தயங்குவாங்க. அந்த 13 வருஷத்தை பாதிப்பு இவரை இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. கூட எப்படி அவரை பார்க்குறாங்கன்னா ஒரு வில்லனாவே பார்க்குறாங்க. அவர் பண்ணறதெல்லாம் அவருக்கு மனநிலை கொஞ்சம் அந்த மன அழுத்தம் இருக்கிறதுனால பண்றாருன்னு தெரிஞ்சுக்காம அவர் தப்பு பண்ணிட்டு இருக்காரு. அவன் வில்லன் 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 வில்லன்னு இன்னும் 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 அந்த இடத்துக்கு தள்ளிட்டு இருக்காங்க. அன்னைக்கு பட்ட அவமானம் அவரால் மறக்கவே முடியல. அதுதான் விஷயம். அட்லீஸ்ட் இப்போ வாச்சும் நம்ம அவரை டாக்டர் காமிச்சு அவருக்கு கவுன்சிலிங் கொடுத்து அதுக்கு என்ன வேணுமோ பண்ணோம். இல்லைன்னா இதோட விளைவுகள் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் உட்காந்து பேசினார்ல, நானே இரிட்டேட் ஆயிட்டேன். என்ன சொன்னத்தையே சொல்லிட்டு இருக்காரு, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாருன்னு. அப்புறம் தான் நானே ஓகே ஃபைன், இல்லை இவருக்கு அந்த மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அவருக்கு மன அழுத்தம் ரொம்ப இருக்கு, ரொம்ப அவமானப்படுத்தி இருக்காங்க, அதை ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு. இமோஷன்ஸ் எல்லாம் அவருக்கு ஜாஸ்தியா இருக்கு. மனைவி மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்காரு, அது அந்த பொண்ணே சொல்றா. ஸோ அதனால தான் எனக்கு கோவம் வந்துட்டு இருந்தது. அப்புறம் நானே இல்லை, நம்ம கோவப்படக்கூடாது, அவருக்கு அந்த மன அழுத்தம் இருக்குன்னு நானே புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ பண்ண வேண்டிய என்னன்னா, அவர் ஒரு டாக்டர் காமிச்சு அவருக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். அதான் நம்ம பண்ணோம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்